அஜித்குமாருடைய மரணத்துக்கு காரணமான 5 காவல்துறை அதிகாரிகள் மேலையும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 6 காவல்துறை அதிகாரிகளில் இருந்து 5ஆக இந்த குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. எஃப்ஐஆரை திருத்தியிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை அல்ல, இது 2வது தகவல் அறிக்கை. இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி இந்த 5 காவல்துறை அதிகாரிகளும் சனிக்கிழமை சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை 2 மணி நேரம் வண்டியில் தூக்கி வச்சு எத்தனை வண்டி மாற்றிருக்காங்க, யார் யாருக்கிட்ட எல்லாம் டீல் பேசியிருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ் இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த 2 மணி நேரம் நடந்ததில் சம்பவம், அதைத்தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் நம்ம பதிவு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். திருப்புவனம் மட்டுமல்ல, மானாமதுரை தொடங்கி மதுரை வரை ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளையும் கலங்கடிக்க வச்சிருக்கு இந்த லாக்அப் டெத்து. இதில் எஸ்பி தொடங்கி டிஎஸ்பியில் ஆரம்பித்து சாதாரண காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் இதில் எப்படியெல்லாம் விசாரணை நடத்தியிருக்காங்க, விசாரணைக்கு உட்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டோட சேர்த்து பேசலாம்.